வர்மக்கலை. தமிழ் மரபின் தற்காப்பு கலை. வர்மக்கலை என்பது தமிழ் மரபில் தோன்றிய ஒரு பழமையான தற்காப்பு கலையாகும். இது உடலின் முக்கிய நாடிகள், நரம்புகள் மற்றும் புள்ளிகளை வர்ம புள்ளிகள் மையமாக கொண்டு செயல்படுகிறது. இது தற்காப்புக்காக மட்டுமல்லாமல் சிகிச்சை முறையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. வர்ம சூத்திரம் எனப்படும் தமிழ் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இக்கலை பின்னாளில் தற்காப்பு கலையாக வளர்ச்சி பெற்றது. வர்மக்கலையின் தற்காப்பு அம்சங்கள். வர்ம புள்ளிகளை தாக்குதல். உடலில் உள்ள 108 முக்கிய வர்ம புள்ளிகளை சில ஆதாரங்களில் 126 என்றும் குறிப்பிடப்படுகிறது. துல்லியமாக தாக்குவதன் மூலம் எதிரியை உடனடியாக செயலிழக்கச் செய்ய முடியும். இவை நரம்புகள், மூட்டுகள், தசைகள் அல்லது உறுப்புகளுடன் தொடர்புடையவை. உதாரணமாக திலர்த வர்மம், புருவங்களுக்கு நடுவில் உள்ள புள்ளி, அல்லது படுவர்மம் போன்றவை தாக்கப்பட்டால் உணர்விழப்பு ஏற்படலாம். ஆயுதமின்றி சண்டை. வர்மக்கலை பயிற்சியாளர்கள் கைகளாலோ அல்லது உடலின் இயக்கங்களாலோ தாக்குதலை நடத்தலாம். இதில் கரமடி, கைத்தடுப்பு, உடல் அசைவுகள் மற்றும் துல்லியமான அழுத்தங்கள் அடங்கும். சிலம்பம் மற்றும் களரிப்பயிற்றுடன் தொடர்பு. வர்மக்கலை பெரும்பாலும் சிலம்பம் அல்லது களரிப்பயிற்று போன்ற தமிழ் தற்காப்பு கலைகளுடன் இணைந்து கற்பிக்கப்படுகிறது. இதில் ஆயுதங்களை பயன்படுத்தியும் தற்காப்பு முறைகள் உள்ளன. பிராணாயாமத்தின் பங்கு. சுவாச பயிற்சிகள். பிராணாயாமம் மூலம் உடலின் ஆற்றலை சீர்படுத்தி தாக்குதல் அல்லது பாதுகாப்புக்கு தயார்படுத்துவது இதன் முக்கிய அம்சம். தற்காப்பில் வர்மக்கலையின் தனித்துவம். இரட்டை நோக்கம். வர்மக்கலை தாக்குதலுக்கும் வர்ம அடி சிகிச்சைக்கும் வர்ம வைத்தியம் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, ஒரு வர்ம புள்ளியை தாக்கி எதிரியை செயலிழக்கச் செய்த பின் அதே புள்ளியை சரியாக அழுத்தி சிகிச்சையளிக்கவும் முடியும். மறைந்திருக்கும் அறிவு. இது பாரம்பரியமாக குரு சிஷ்ய முறையில் மட்டுமே கற்பிக்கப்பட்டதால் தவறாக பயன்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. மன மற்றும் உடல் ஒருங்கிணைப்பு. தற்காப்புக்கு உடல் வலிமையை விட மனதை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் கட்டுப்பாடு முக்கியம். வர்மக்கலை பயிற்சி. வர்மக்கலையை புத்தகங்கள் அல்லது இணையம் மூலம் கற்க முடியாது. இது ஆபத்தானது. முறையான ஆசானிடம் நேரடி பயிற்சி அவசியம். பயிற்சியில் உடலின் வர்ம புள்ளிகளை அறிதல், அவற்றை தாக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு உத்திகள் கற்பிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில், குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இது இன்னும் சில இடங்களில் பயிற்சியாகவும் சிகிச்சை முறையாகவும் உள்ளது. சித்தர்களின் பங்களிப்பு. சித்தர்கள், குறிப்பாக அகத்தியர், வர்மக்கலையை உருவாக்கியவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் இதை மருத்துவத்திற்காகவும் தற்காப்பிற்காகவும் பயன்படுத்தினர். அகத்தியரின் கம்பு சூத்திரம் போன்ற நூல்களில் சிலம்பத்துடன் வர்மத்தின் தொடர்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. முடிவுரை. வர்மக்கலை ஒரு தற்காப்பு கலையாக மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மன ஆற்றலை ஒருங்கிணைக்கும் தமிழ் மரபின் அற்புத படைப்பாகும். இதை முறையாக கற்பதன் மூலம் சுய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் பேண முடியும்.